சூப்பர் 6 திட்டம்னு ஒருத்தன் பேர் வைக்கிறாங்க. இவர் ஒரு கட்சியின் தலைவங்க. இத இந்த சொல்ல கீழே உட்கார்ந்து பெண்கள் யார் தமிழ்நாட்டினுடைய குல மாதாக்கள், குல விளக்குகள், குத்து விளக்குகள், தமிழ் சமூகத்தை காப்பாற்ற வந்த கண்ணகிகள், வாழும் கண்ணகிகள் உட்கார்ந்து விசில் அடிச்சு துண்ட உதறி அப்படி கையை தூக்கி ஆர்ப்பரித்து அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்துக்கு கொண்டாடு. நான் ஆக்சுவலா இந்த பர்சன் பத்தி பேசவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு ஆக்சுவலா என் தம்பிங்க கூட சொல்லியிருந்தாங்க அவருக்கு ஒரு வீடியோ போட்டு எடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நான் பேசக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவர் என்னமோ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கிறத பாக்கக்குள்ள என்னால பேசாமதான் இருக்க முடியல. நான் தமிழர் கட்சியில இருந்து சாட்டை துரைமுருகன் கொள்கை பரப்பு செயலாளரா இருக்காரு. ஆனா இவர் பரப்புறது எல்லாமே வெறும் அவதூறா தாங்க இருக்கு. நம்ம தமிழ்நாட்டு பெண்களை கண்ணகி என்ன, குலவிளக்கு என்ன, குத்துவிளக்கு என்ன இப்படின்னு பேசிட்டு இருக்காரு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? அவங்க கண்ணகி, குலவிளக்கு, குத்துவிளக்கு இதெல்லாம் அவங்க கிட்ட யாருன்னா ஃபர்ஸ்ட் கேட்டாங்களா? அங்க இருந்தவங்கள பார்த்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல முடியும்? ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாம் ஒழுக்கமா இருக்கீங்களான்னு பாருங்க. அதை விட்டுட்டு பக்கத்துல இருக்கிறவங்க ஒழுக்கமா இருக்காங்களா இல்லையான்ட்டு நீங்க பாக்குற வேலை வச்சுக்காதீங்க. ஏன் இப்படி ரொம்ப கேவலமா பிஹேவ் பண்றீங்க? கொள்கை பரப்பு செயலாளர் தானே நீங்க, அவதூறு பரப்பு செயலாளர் இல்ல. அந்த போஸ்டிங்ல ஒன்னும் நீங்க ஒர்க் பண்ணல இல்லையா? எப்ப பார்த்தாலும் ஒரு மனுஷனை அவதூறா பேசுறது, அவர் பர்சனல் லைஃப கிண்டுறது, கிளறது, உங்களுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? எவ்வளவு டீசெண்டா சொல்றோம், அண்ணாவும் எவ்வளவு டீசெண்டா சொல்றாரு, அவ்வளவு தெளிவா சொல்லிருக்காரு. உங்களெல்லாம் உங்களெல்லாம் ஒரு ஆளாவே கன்சிடர் பண்ணாமதான் அவர் அவ்வளவு தெளிவா சொல்லிருக்காரு. அந்த பிரச்சனை நீங்க தான் பிரச்சனை. அவங்க ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை இருக்கா இல்லையான்றதை விட அந்த ஃபேமிலி மேட்டரை இழுத்து 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 ஒரு பெரிய பிரச்சனையா கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்களே. ஏன் உங்க வீட்டுல எல்லாம் பிரச்சனை இல்லையா? உங்க வைஃப்க்கும் உங்களுக்கு சண்டை எல்லாம் வந்தது இல்லையா? இல்ல வர போறது இல்லையா? அது யாரும் பேசினா சும்மா இருப்பியா நீ? இதுக்கு மேல உனக்கு என்னத்துக்கு மரியாதை கொடுக்கணும்ன்ற? வயசுக்கு மரியாதை கொடுத்து நான் பேசிட்டு இருக்கேன். ஆனா நீ பண்ற ஒரு விஷயம் கூட உன் வயசுக்கு தகுந்த மாதிரியே இல்ல. ரொம்ப எச்சா பிஹேவ் பண்ற. நான் ஒரு வீடியோலயும் பாத்துட்டு இருக்கேன். ரொம்ப கேவலமா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன். அட்லீஸ்ட் உன் வயசுக்கும் இருக்கிற போஸ்டிங்க்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாவது மரியாதையா நடந்துக்க பாருங்க. சரிங்களா?